வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஆல்ரெடி நம்ம ஒரு 3 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டோம். இது 4th வீடியோ சரியா? ஓகே, அதுக்கு முன்னாடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் அதுவும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க அதுக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய ஜாப்ஸ் வந்து எங்கே போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வீடியோவை பார்த்தா அப்படி தான் வந்து உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது புரியும். ஓகே, தெளிவாக புரியும். நம்ம யூடியூப் வீடியோஸ் எல்லாத்துலேயும் வந்து ஆட்ஸ் வர மாதிரி ஜஸ்ட் வந்து நம்மளோட பிளாக்ஸ்லேயும் வந்து ஆட்ஸ் வரும். ஸோ டோன்ட் மிஸ் டு கெட். ஓகேவா? லாஸ்ட் வரையும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஃபுல்லாக வந்து புரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த கம்பெனி வந்து கிளியர் டெஸ்க்கு. இதில் வந்து என்ன ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ரோல் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ரோலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. அதாவது இப்போது மேனேஜரோ எதாவது இருக்காங்க, அவங்களுக்கு எப்போ மீட்டிங் ஷெட்யூல் பண்ணுறது, அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் இருக்கும். இந்த டைமிங்கில் இது பண்ணணும் அப்படிங்கிறது ஷெட்யூல் பண்ணுறது தான் வந்து என்ன அப்படின்னா அவங்களோட ஒர்க்காக இருக்கும். சரியா? இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே போதும், நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள். சரியா? பேசிக்காக வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நல்லா இருக்கணும். அதுக்கப்புறமா வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும், நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் ஃப்ரெஷருங்கிறதுனால பெருசாக வேறு எந்த ஒரு இதுவும் தேவை கிடையாது. இந்த குவாலிஃபிகேஷனே போதும். சரியா? இப்போ நம்ம ஃபுல் அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை பார்த்தா வந்து ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா அப்ளை லிங்க்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நமக்கு ஆட் பேஜ்க்கு ரீடைரக்ட் ஆகும். ஓகே, அதை இப்போ பார்க்கலாம். ஓகே, அப்ளை லிங்க் வந்து கொடுத்துட்டோம். ஓகே, நமக்கு ஆட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து நமக்கு ஆட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து 15 செகண்ட்ஸ். ஓகே, அது சேம் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான். ஓகே, ஒரு அழகான அட்ராக்டிவான மிஸ்டேக் இல்லாமல் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ரெஸ்யூமாக வச்சு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு கண்டிப்பாக ஜாப்ஸ் கிடைக்கும். பிகாஸ் ஏன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்து வெரிஃபை பண்ணி தானே அவங்க கொடுப்பாங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் இருந்துச்சு அப்படின்னா தான் தருவாங்க. சரியா? இப்போ 15 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் கிளிக் டு கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஓகே, இப்போ இங்கே ப்ளீஸ் வெயிட்னு பச்சை கலர் பட்டன் இருக்கா, அது வந்து ஒரு 2 to 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஸ்க்ரோல் டவுன் வந்துடும். அப்புறம் நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கலாம். அப்புறம் அடுத்த பேஜ் போயிடும். சரியா? ஓகே, வந்துருச்சா? அவ்வளோதான். இப்போ கண்டினியூ கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு 100% வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸாக இருந்தால் நம்ம வந்து படித்து அதுக்கு ஒரு மார்க் டெக்ஸ்ட்டு அது மாதிரிலாம் எழுதி இது பண்ணலாம். ஓகேவா? அது மாதிரி இதுலேயும் வந்து இன்டர்வியூஸ் வந்து அட்டன் பண்ணணும். நான் வந்து இதுவரை இன்டர்வியூஸே அட்டன் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு இன்டர்வியூ பற்றி ஐடியாவே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கனெக்ட் வித் மீ அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே வந்து மீட்டிங் ஷெட்யூல் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஷெட்யூல் பண்ணும் போதே வந்து கேட்கும் எதுக்கு அப்படின்ட்டு. அதில் ஜஸ்ட் வந்து மார்க் இன்டர்வியூ எனக்கு வேணும், நான் இந்த டிகிரி முடிச்சிருக்கேன், இந்த மாதிரி இந்த ரோலுக்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூஸில் கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவேன். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பேன். நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்வேன், இந்த மாதிரி இந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டேப் டு கோ ஃபார் லிங்க் கொடுத்துட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு கண்டினியூ தட்டுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வரும். அதுவும் வந்து 100% வந்து இந்த மாதிரி இடையில ஏதாவது குறுக்க வந்தாங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 100% வரணும். 100% அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணலாம், ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா கெரியர் வெப்சைட் ஓப்பன் ஆகும். நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து நம்ம ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்க ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மெயில் வரும். ஓகே, ஐ எம் நாட் எ ரோபோட் கொடுத்துட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கெட் லிங்க் கொடுத்துடலாம். இப்போ ரீடைரக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரீடைரக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஐ எம் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துப்போம். ஜாப் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்லோட் ரெஸ்யூம் இருக்குல்லையா, அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க, எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் எத்தனை வருஷம் படிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க, 4 வருஷம்னு கொடுத்துக்கோங்க. டிகிரி இல்லை 3 இயர்ஸ் கோர்ஸ்னால் 3 இயர்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் பென்னாக இருந்தால் மிஸ்டர் இல்லைனா மிஸ், கல்யாணம் ஆனவங்கள மிஸ்ஸஸ் கொடுத்துட்டு லீகல் நேம் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் நேம் டேடி இல்லைனா அதாவது ஃபாதர், அப்படி இல்லை அப்படின்னா ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே உங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அதுக்கப்புறம் இதை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க, எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது சம்டைம்ஸ் யூஎஸ் டைமிங்ஸில் இருக்கும் அப்படின்னா வந்து நைட் ஷிஃப்ட் இல்லைனா ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம கண்ட்ரி இந்தியா, தமிழ்நாடு கொடுத்துட்டு நம்மளோட ரெஸ்யூம் வந்து திரும்ப அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துடலாம். இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ எல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ராப்பரான ரெஸ்யூம் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. மார்க் இன்டர்வியூ வேணும் அப்படின்னா
கனெக்ட் வித் மீல இல்லை வந்து மீட்டிங் புக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் பண்ணலாம். சரியா? ஓகே, நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ.